ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு கஷாயம் ரெடி பண்ணலாம். வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கஷாயம் நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பட்டை, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து அதை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். துளசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் துளசியை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதோடு சேர்த்து அதிமதுரமும் ஆட் பண்ணலாம். அதிமதுரம் என்கிட்ட இல்லாததுனால இதை மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, வெல்லம் எது இருக்கோ போடலாம். நான் என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்கிறதுனால ப்ரௌன் சுகர் போட்டேன். இப்போது அந்த நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வடிகட்டியாச்சு, கஷாயமும் ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். கஷாயம் குடிக்க போகிறோம். சின்ன பொண்ணோட பேஸே சரியில்லை, பட் என்னோடய பெரிய பொண்ணுக்கு ரொம்ப கஷாயம் பிடிக்கும். அதனால் அவள் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் குடித்தோம். 3 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சின்னவன் குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டா. நாங்கள்லாம் குடிச்சிட்டோம். இந்த கஷாயம் ரொம்பவே நல்லது. சளி அதிகமாக இருந்தாலும் கொடுக்கலாம். இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பட்டை சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.